Hi friends. So எப்பயும் போல நிறையலாம் பேச போகிறதில்ல, டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஸோ என்ன சொல்லித்தரேன்னு நீங்களே பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஸோ நான் கிரியேட் நியூ கொடுத்துட்டு, ஸோ நம்ம எப்பயும் போல் நான் வந்து கிரியேட் பிளேன் என்வரான்மெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு செகண்ட் லோட் ஆகிட்டு உள்ளே போகும். ஸோ உள்ளே போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படி இது பண்ணோன்னே. ஸோ ஒரு நோட் பெண்ணை எடுத்துகிட்டு நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத. நான் எல்லாமே ஒரு கீஸ் மாதிரி சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகணும். ஸோ ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிறதுக்கு 2 கீ இருக்குது. ஸோ ஒன்று வந்து நம்ம 4 கீஸ் இருக்குல்ல, அதாவது அப்பு டவுனு லெஃப்ட்டு ரைட் ஆரோஸ் இருக்குல்ல. ஸோ ஆரோ கீஸ் ஓகேவா. ஸோ அப் ரைட்டு லெஃப்ட்டு ரைட்க்கு அந்த கீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும், டவுன் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்கில் வரும், ரைட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரைட்டில் போகும், லெஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டில் வரும் ஓகேவா. ஸோ இதே மாதிரி ஸோ இப்போ சில பேர்த்துக்கு வந்து கேம் விளாட்றவங்களுக்கு வந்து தெரியும், டபிள்யூ ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரண்ட்டில் போகும், எஸ்ஸில் ப்ரெஸ் பண்ணால் பேக்கில் வரும், ஏ ப்ரெஸ் பண்ணால் லெஃப்ட்டு, டி ப்ரெஸ் பண்ணால் வந்து ரைட்டு. ஸோ இந்த கேம்ஸ் சில கேம்ஸ்லாம் பிசி கேம்ஸ்லாம் இருக்குன்னா, பிசி கேம்ஸ் ரொம்ப விளாட்றவங்களுக்கு வந்து இந்த கீஸ் வந்து யூஸ் பண்ண தெரியும். டபிள்யூஎஸ்ஏடி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரைட்டு லெஃப்ட்டு போகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த கீஸு. ஸோ இது லைக் வந்து ஒரு கேம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துட்டோம். இப்போ அப்பு டவுன் பார்ப்போம். ஸோ கியூ அமுக்குனா எனக்கு மேலே போகும், இ அமுக்குனா டவுன் ஆகும் ஓகேவா. ஸோ கியூ அமுக்குனா மேலே போகும், இ அமுக்குனா டவுன் ஆகும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதே இதை நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும். இந்த ஜூம் இன் ஜூம் அவுட்டில் எனக்கு வந்து ஒரு இது இருக்குது. ஸோ அதை நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போது நான் மூவ் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ டபிள்யூஓ ஆரோ கீயோ ப்ரெஸ் பண்ணி லெஃப்ட்டு ரைட்டோ ஏதோ ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணுறேன். ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஸோ இப்போ நான் ஷிஃப்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணுறேன், ஸ்லோவாக இருக்குது. இப்போ நான் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன், ஸோ எவ்வளோ ஸ்பீடாக இருக்குப்பாங்க தெரியுதுங்களா. ஸோ இப்போ இதே இது ஷிஃப்ட்டையும் ஸ்பேஸையும் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுறேன். ஸோ எனக்கு என்னோடய மூவ்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு தெரியுங்களா. ஸோ 2x ஸ்பீடில் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு எல்லாமே காட்டும் ஓகேவா. ஸோ இதெல்லாம் என்னென்ன கீ சும்மா கிளிக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன பண்ணணும், ஸோ எப்படி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளால் என்ன பண்ணிக்கலாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து இப்போ நான் மூவ் பண்ணும்போது ஸ்பேஸ் பாரை மட்டும் கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன்னா என்னோடய மூவ்மெண்ட் ஸ்பீடை பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்பேஸ் பார் நான் ரிலீஸ் பண்ணுறேன், எனக்கு ஸ்பீடு நார்மல் ஸ்பீடில் போகும். ஸோ ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணுறேன், எனக்கு மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த சில இடத்துல வந்து நம்ம மெதுவாக ஜூம் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மூவ்மெண்ட்டு வந்து இதெல்லாம் யூஸ் ஆகும் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா, நான் சொல்லியிருந்தேன்ல ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளேஸ் மோடில் போயிட்டு என்னோட நேச்சர்னு ஒரு இடத்துல போய் நேச்சர் கிளிக் பண்ணேன்னா எனக்கு நிறைய ட்ரீஸ் வந்து ஷோ ஆகும் ஓகேவா. ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு ட்ரீயை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட ட்ரீயை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ இது வந்து பிளேஸ் மோடு. ஸோ இது வந்து செலக்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. அதோட ஷார்ட்கட் வந்து எம் ஓகேவா. ஸோ ரொட்டேட்டுக்கு வந்து 6, ஸ்கேலுக்கு வந்து 7 ஓகேவா. ஸோ டெலிட்டுக்கு எதுவும் கிடையாது, யூஷுவல் நம்ம இங்கே கிளிக் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மூவ் மோடுக்கும் பிளேஸ் மோடுக்கும் இது வந்து செலக்ட் மோடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா மூவ் மோடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் மோடில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம், அதை வந்து பிளேஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து காட்டும். ஸோ இது ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன், நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்புறம் ஒரு இதிலே வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் வேணும், ஸோ அந்த மாதிரி வேணும், நீங்கள் ட்ரெயினும் எடுத்து வச்சுக்கலாம். வாட் எவர் இட் இஸ். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து இங்கே வந்து இது எடுத்து வைக்கிறேன். இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு பீப்புள்ஸ் வேணும், ஸோ பீப்புள்ஸ் வேணும் அப்படின்னா பீப்புள்ஸ் எடுத்து வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு என்ன ஆகும், பிளேஸ் மோடில் வந்து வரும். ஸோ ஒரே பீப்புள்ஸை நம்பர் ஆஃப் டைம்ஸ் கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இதே இது செலக்ட் மோடுனா என்னென்னா, நீங்கள் எடுத்து வச்சுருக்கதை எடிட் பண்ணுறோம் சரியா. ஸோ இப்போ வந்து நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்ரெயினை வந்து நான் டெலீட் பண்ணோம். ஸோ நான் டெலீட் ப்ரெஸ் பண்ணிட்டேன், இங்கே நான் கிளிக் பண்ணுறேன், என்னால் டெலீட் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு என்ன செலக்ட் ஆகிருக்கு,
people and animals செலக்ட் இருக்கு. ஸோ people and animals செலக்ட் ஆயிருந்தா எனக்கு என்ன ஆகும், people and animalsக்கு மட்டும்தான் இந்த நோடு பாயிண்ட் வந்து காட்டும். ஸோ இந்த ரவுண்டாக கீழே சிம்பிள் கட்டுது பார்த்தீங்களா, அது பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நோடு பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நோடு பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன்னு டெலீட் ஆயிரும், கிளிக் பண்ணுறேன்னு டெலீட் ஆயிரும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத டெலீட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இந்த ட்ரெயின் வேண்டான்னு நம்ம என்ன பண்ணணும், ஸோ வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட் வரணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்தால் 3 டிரான்ஸ்போர்ட் இருக்குது, 3 டிரான்ஸ்போர்ட்டுக்கு எனக்கு என்ன ஆகுது, ஷோ ஆகுது. ஓகேவா. ஸோ ரைட்டா. ஸோ இப்போ இந்த ட்ரெயினும் வேணாம், நம்ம ட்ரெயினும் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நேச்சர் பண்ணோன்னா நேச்சர் கிளிக் பண்ணால் நேச்சர் வரும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஹியூமனை வந்து எனக்கு வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி மூவ் கமெண்ட்ஸ் பார்த்துலாம். ஸோ மூவ் ஃப்ரீன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பீப்புள் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் மூவ் பண்ணுறேன், எனக்கு என்ன ஆகுது, கார் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கா. ஸோ இதே எனக்கு அப்படி போகாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே போகணும். சில இடத்துல நமக்கு இந்த மாதிரி தான் தெரியும். ஸோ நான் அப்படி மூவ் பண்ணுறேன், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் குறுக்க வந்துச்சுன்னா அது மேலே இது பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹைட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடும் நம்மளுக்கு மூவ் பண்ணுறது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணுறேன். எனக்கு எப்படி மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ ஷிஃப்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி போகுது. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி வந்து போகும். சரியா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அப்பு டவுனு. ஸோ இப்போ இந்த ட்ரீஸை நான் வந்து டவுன் பண்ணோம், நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு செலக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ எதனால செலக்ட் ஆகலை அப்படின்னா, எனக்கு இங்கே வந்து என்ன, நேச்சரை செலக்ட் பண்ணணும். ஸோ நேச்சரை செலக்ட் பண்ணால் தான் எனக்கு என்ன ஆகும், இந்த ட்ரீஸ் வந்து அப்பு டவுனு நம்மளால் வைக்க முடியும். ஓகேவா. ஸோ இதையே நீ ஒரு கிராஸாக மாற்றலாம், உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இல்லை இவ்வளோ தான் நம்ம மரமே, இல்லை எனக்கு இந்த மரத்தோட இது வந்து கொஞ்சம் உள்ளத்துலேயே இருக்கட்டும், ஸோ அப்படின்னு நினச்சாலும் ஓகே. ஸோ வாட் எவர் இட் இஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அப் அண்ட் டவுன் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மூவ் ஹரிசாண்டல். ஸோ இதுக்கும் நார்மல் மூவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, நம்ம மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த பீப்புள், இந்த உங்களுக்கு இவனை வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ அப்படியே பீப்புள் செலக்ட் பண்ணிட்டேன், ஹரிசாண்டல் மூவ் வச்சு மூவ் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணல, நான் நார்மல் மூவ் பண்ணும்போது எனக்கு அப்படியே மேலே ஏறி போனான். ரைட்டா. ஹரிசாண்டல் மூவ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஹரிசாண்டலாக மட்டும்தான் போகும். எந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட்டு இதாக எடுத்துக்காது, எனக்கு ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். இப்போ எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் மூவ் ஆகணும் அப்படின்னா நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணோன்னா எனக்கு வந்து அந்த மாதிரி அதாவது இது நார்மல் மூவில் நான் சொல்கிறேன். நார்மல் மூவ்னா நான் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி பண்ணணும், ஹரிசாண்டல் மூவில் எனக்கு அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ அதே மாதிரி எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப் இன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த டைப் இன் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, லைக் வந்து கிராஃப் மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிராஃபில் வந்து இதுதான் வந்து நம்மளோட என்ன பாயிண்ட்டு, 0,0 பாயிண்ட். ரைட்டா. இந்த 0,0 பாயிண்ட் இப்போ வந்து இது வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன், இசட்டும் நான் 0ன்னு கொடுத்துறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுது, இந்த கிராஃபோட 0.0ல வந்து நம்ம ஹியூமன் வந்து நிற்கிற அப்படி. ஓகேவா. ஸோ இப்போ இது வந்து ஒரு 10ல் இருக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இசட் ஒய் ஆக்சிஸ் வந்து அப் ஆக்சிஸ். ஓகேவா. இந்த மேலே போகும். ஸோ ஒய்யில் வந்து நான் உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருவேன், 3 கொடுத்தா இந்த மாதிரி அந்த இடத்துல போயிடும் அப்படி. ஸோ ஒய் வந்து நம்ம 0 இருக்கணும், இசட் வந்து ஒரு 3 கொடுக்குறேன். ஸோ இசட் வந்து நான் என்ன கொடுக்குறேன், ஒரு 3 கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது, கிராஃபில் வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது. இப்போ நான் இசட் ஒரு 5 கொடுத்தேன்னா இங்கே வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பொசிஷனும் பண்ணிக்கலாம் யூஸிங் வந்து இந்த பொசிஷன் இதை யூஸ் பண்ணி. ஓகேவா. ஸோ எல்லாமே மீட்டர்ஸில் இருக்குது, அதான் எம்னு இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா. ரைட். ஸோ அடுத்து வந்து ரொட்டேட். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹியூமன் வந்து நான் ரொட்டேட் பண்ணும். ஸோ இப்படி இந்த நோட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி என்னால் இப்படி ரொட்டேட் பண்ண முடியும். எக்ஸாக்டாக வந்து இவன் ஸ்ட்ரைட்டாக நிற்கிறான்னா நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரொட்டேட் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எப்படி ரொட்டேட் ஆகிறா இருப்பாங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணால் இங்கே ரொட்டேட் ஆகும், இப்படி கிளிக் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அடுத்து ஸ்ட்ரெயிட்டு. ஸோ இந்த மாதிரி வரும். இன்க்ளைண்டாக வச்சேன்னா இன்க்ளைண்டாக இந்த மாதிரி நடுவில் நிற்கும். ஓகேவா. ஸோ அடுத்து இந்த ரொட்டேட். ஸோ வந்து இப்படி ரொட்டேட்டாக வருது, பார்க்க கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். ஸோ நல்லா விளாட்லாம் அது இருந்தால். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து சைடில். ஸோ அதே மாதிரி நான் சொல்கிறேன்ல, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது என்கிட்ட வந்து ஒரு சைக்கிள் இருக்குது. ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இப்போது ப்ளேஸ் மோடு போயிட்டு ப்ளேஸ் மோடு வந்தால் தான் இது காட்டுச்சு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ ஸ்கேலு ரொட்டேட்டு இதில் வச்சுருந்தேன், செலக்ட் மோடில் வச்சுருந்தேன், எனக்கு வந்து அது காட்டலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வெஹிக்கிள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் மோடு வந்ததுக்கப்புறம் தான் இது காட்டும். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு சைக்கிள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ரைட்டா.
ஸோ இந்த இருக்குது ஓகேவா. இப்போ இந்த சைக்கிள் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து இந்த சைக்கிள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ரைட்டா. ஸோ இந்த சைக்கிளை நான் என்ன பண்ணுறேன், ரொட்டேட் கொடுத்துட்டு ஸோ ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிடும் ஓகேவா. ஸோ இப்போ இதே சைக்கிள் வந்து எனக்கு இந்த மரத்தில் சாஞ்ச மாதிரி வேணும் ஓகேவா. ஸோ இந்த சைக்கிள் வந்து எனக்கு எப்படி வேணும், இந்த மரத்தில் சாஞ்ச மாதிரி வேணும். ஸோ என்னோட ரொட்டேட்டை நான் செக் பண்ணி பார்க்குறேன். இந்த ரொட்டேட் வந்து எனக்கு இப்படி போகுது, ஸோ எனக்கு இது வேணாம், ஸோ இந்த ரொட்டேட் வேணும். ஸோ அப்போ கொஞ்சம் இன்க்ளைண்டாக ஓகே. ஸோ நான் வேணால் இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ நான் என்ன மூவ்மெண்ட் எடுக்கலாம், பிளேஸ் மோட் வந்துட்டு ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் எடுத்து இப்படி பக்கத்தில் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ வச்சுட்டு இப்போ ரொட்டேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஸோ இந்த மரத்தில் எனக்கு சைக்கிள் சாஞ்சிருக்க மாதிரியும் நம்மளால் வைக்க முடியும் ஓகேவா. ஸோ கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வேணால் இதை கொஞ்சம் நிமித்திக்குவோம் ஓகேவா. ஸோ எனக்கு பார்க்க எப்படி இருக்கும், ஒரு மரத்தில் வந்து சைக்கிள் வந்து நம்ம சாய்ச்சி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் வந்து யோசிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து வைக்க முடியும் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து ஸ்கேல் ஆப்ஜெக்ட். ஸோ இதே சைக்கிளை என்னால் பெருசாகவும் ஆக்க முடியும், இதே ஆப்ஜெக்டை என்னால் சிறுசாகவும் ஆக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஸ்கேல். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கேல் பற்றி தெரியும், ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு வந்து இதில் என்னென்னா அன்டூ ரீடூ பண்ணுறதுக்கெலாம் வந்து ஆப்ஷன் கிடையாது. ஸோ கண்ட்ரோல் Z கண்ட்ரோல் Y அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இந்த ஆப்ஜெக்ட் நான் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் இந்த ட்ரீயோ வெஹிக்கிளோ, ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டை நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் அன்டூ பண்ணேன்னா எனக்கு ஒரு அன்டூ தான் பண்ண முடியும், மல்டிபிள் அன்டூ பண்ண முடியாது. லூமியானை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால அன்டூ பண்ண முடியாது. ஒன்லி ஒன் அன்டூ மட்டும் தான், லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக என்ன டெலீட் பண்ணிங்களோ அதை மட்டும் தான் அன்டூ பண்ண முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து ரொட்டேட் ஓகேவா. ஸோ என்ன ரொட்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பார்த்தோம் சரியா. ஸோ எனக்கு இப்போ நான் இப்படி சுற்றுறேன்ல, ஸோ என்னோட மவுஸ் பாயிண்ட்டை வந்து இப்படி, ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி ஜூம் பண்ணுறது வந்து என்னோட மவுஸ் பாயிண்ட் இங்கே இருக்குனால இப்படி ஜூம் பண்ணால் வந்து ஜூம் ஆகாது, எனக்கு இந்த பாயிண்ட்டு தான் வந்து ஜூம் ஆகும். லூமியானில் இதுதான் வந்து சென்டர் பொசிஷன் ஓகேவா. இப்போ இந்த பாயிண்ட்டை இந்த காரோட ஹெட்லைட்டில் வச்சு ஜூம் பண்ணனா அந்த காரோட ஹெட்லைட்டு தான் ஜூம் ஆகும். ஸோ இதே இதை இந்த பாயிண்ட்டை இவன் தலையில் வச்சு ஜூம் பண்ணுறான்னா இவன் தலை தான் ஜூம் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்டை இந்த ட்ரீயில் வச்சு ஜூம் பண்ணால் இந்த ட்ரீ தான் ஜூம் ஆகும். ஸோ பேக் வீல் வைக்கிறேன் இல்லை ஃப்ரண்ட் வீல் வைக்கிறேன்னா எனக்கு அங்கே தான் ஜூம் ஆகும், இது எங்கே இருக்கோ அங்கே தான் ஜூம் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அதை எப்படி மூவ் பண்ணலாம், எப்படி ப்ரோ இப்படிலாம் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், மவுஸோட ரைட் கிளிக் சரியா, ரைட் சைட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ மவுஸை வந்து சும்மா ட்ராக் பண்ணுங்கள். ரைட் கிளிக், நான் கிளிக்கை ரிலீஸ் பண்ணல, கிளிக் பிடிச்சிட்டு தான் பண்ணுறேன் ஓகேவா. நான் கிளிக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா என்னோட மவுஸோட சிம்பிள் வந்து வந்துடும். ஸோ இப்போ இதுதான் ரொட்டேட் ஆகும் சரியா. இதெல்லாம் ஏன் வருதுன்னா இதெல்லாம் அக்சஸ் பண்ணுறது வருது. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ரொட்டேட் ஆகும் ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ரொட்டேட் பண்ணது வந்து நான் நின்றுட்டு சுற்றுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் நின்றுக்கிட்டே வந்து ஒரு இடத்த வந்து இப்படி சுற்றுறேன் ஓகேவா. இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்டை நான் சுற்றி வரணும். ஸோ அது எப்படி வரலாம் அப்படின்னா, ஸோ ஓ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓ சரியா, ஓ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதே ரைட் கிளிக்கை மவுஸில் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்படி வந்து ரொட்டேட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரொட்டேட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா. ஸோ இதெல்லாம் வந்து லூமியானில் வந்து பேசிக்ஸ் திங்ஸு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடும் சில விஷயம். மெயினாக வந்து இந்த ஓ ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் வந்து மறந்துடும் ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க. ஸோ ஒரு இடத்த நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் நான் ஃபிக்ஸ்டாக இருந்து ரொட்டேட் ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சரியா. ஸோ ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறது ஓ ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் மவுஸில். இது வந்து நார்மலாக ஒரு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து லூமியானோட பேசிக்ஸ் திங்ஸு ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க, கண்டிப்பாக மறக்கும் எல்லாமே. ஸோ பிளேஸ் மோடு வந்தால் தான் இது காட்டும், செலக்ட் மோடில் இதெல்லாம் எடிட் பண்ண முடியும், ரொட்டேட்டு ஸ்கேலு டெலிட்டு அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து பிளேஸ் மோடில் வந்து மூவு, ஹரிசாண்டல் மூவ், அப்புறம் வந்து அப் அண்ட் டவுனு, ஸோ கிராஃப்ட் டைப் மாதிரி டைப் பொசிஷன் பார்த்தோம் ரைட்டா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நானும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சில ஃபேக்ட்ஸ் வந்து சொல்லித்தருவேன். ஓகேவா? ஸோ பழைய வீடியோ எதுவும் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அடுத்து வரப்போகிறது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஓஷன் க்ரியேட் பண்ணலாம், ஓஷனில் போட்டு விடலாம், ஸோ எல்லாமே பண்ணலாம். இந்த லூமியன் வந்து லைக் ஒரு கேம் விளாட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நிறையா நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.